அனைவருக்கும் வணக்கம். பிஜிஎன் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் மெட்டீரியல் அப்ஜெக்டிவ் டைப் ப்ராப்ளம்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் வந்து 3 கீ பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ப்ராப்ளம் நடத்த பார்த்துருவோம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் ஆயிலர் லெக்ரான்ஜ் ஈக்குவேஷன் ஃபார் அ சிம்பிள் பெண்டுலம் ஆஃப் மாஸ் m அண்ட் லென்த் l இஸ் இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றதை சொல்லணும். ஓகே, ஸோ ஆயிலர் லெக்ரான்ஜ் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வித் ஹெல்ப் ஆஃப் லெக்ரான்ஜனை வச்சு கண்டுபிடிப்போம். அந்த லெக்ரான்ஜனை ஃபைன் பண்ண சிம்பிள் பெண்டுலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மோஷன் ஆஃப் சிம்பிள் பெண்டுலத்தோடைய லெக்ரான்ஜ் ஈக்குவேஷன் என்ன? ஆல்ரெடி நான் டபுள் பெண்டுலத்தோடைய லெக்ரான்ஜ் ஈக்குவேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் வாட்ச் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் பெண்டுலம் ஒரு சிங்கிள் பெண்டுலம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அதனோட லெக்ரான்ஜ் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ஆயிலர் லெக்ரான்ஜ் ஈக்குவேஷனை நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஓகே, ஃபைன். சொல்யூஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சிம்பிள் பெண்டுலத்தோடைய மாஸ் m கொடுத்துட்டாங்க, லென்த் ஆஃப் ஒயர் வந்து l கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வெர்டிக்கல் மூவிங் ஆப்ஜெக்டில் வந்து பெண்டுலம் அப்படி பாஸ் ஆகுது, ஆங்கிள் தீட்டா அங்கே இருக்குது. ஸோ இந்த லென்த் வந்து m, பார்ட்டிகிள் ஆஃப் மாஸ் வந்து லென்த் வந்து l, பார்ட்டிகிள் ஆஃப் மாஸ் வந்து m. ஓகே, ஃபைன். இப்போது இதனுடைய ஆயிலர் லெக்ரான்ஜ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கரெக்டுங்களா? ஸோ T மைனஸ் வின்னு சொல்லுவோம். ஸோ Tன்றது கைனெட்டிக் எனர்ஜி, V வந்து நம்மளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே T எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஆஃப் இன்ட்டு m இன்ட்டு L ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா டேஷ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம், கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இது உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கிங்க. சிம்பிள் பெண்டுலத்தோடைய கைனெட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆஃப் மாஸ் m, லென்த்தை வந்து L கொடுத்துட்டா அப்படின்னா உங்களுடைய கைனெட்டிக் எனர்ஜி என்ன, இது ஃபார்முலா. இது வந்து ஒரு 1 மார்க், நோட் பண்ணிக்கிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி V டிஃபைன் பண்ணுறோம், மைனஸ் mgl காஸ் தீட்டா. ஓகே, மைனஸ் mgl காஸ் தீட்டா, இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ லெக்ரான்ஜன் L நமக்கு என்ன கிடைக்கும், T மைனஸ் V போடுறீங்க. அப்போ ஆஃப் இன்ட்டு m இன்ட்டு L ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் mgl காஸ் தீட்டா. ஸோ உங்களுடைய சிம்பிள் பெண்டுலத்தோடைய லெக்ரான்ஜ் ஈக்குவேஷன் கேட்டால் இது மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இது ரெண்டுத்தையும் நீங்கள் வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு என்னது லெக்ரான்ஜன் ஃபார் த சிம்பிள் பெண்டுலம் ஆஃப் மாஸ் m, ஆஃப் லென்த் வந்து L. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆஃப் டைம்ஸ் m இன்ட்டு L ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் mgl காஸ் தீட்டா. ஸோ உங்களுக்கு கைனெட்டிக் எனர்ஜி என்ன, ஆஃப் இன்ட்டு m இன்ட்டு L ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா டேஷ் ஸ்கொயர், பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மைனஸ் mgl காஸ் தீட்டா. ஸோ இங்கே மாற்றி போட்டுருவீங்க, இங்கே சைன் தீட்டா போட்டுறாதீங்க, மைனஸ் mgl காஸ் தீட்டா. இதுக்கு டெரிவேஷன் இருக்குது, டெரிவேஷன் ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்டிவ் படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். டெரிவேஷன் கேட்பாங்க. டெரைவ் தி கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் ஆஃப் மாஸ் m ஆஃப் லென்த் ஆஃப் ஒயர் Lனு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கைனெட்டிக் எனர்ஜி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு டெரிவேஷன் இருக்குது. ஸோ இந்த டெரிவேஷனை பார்த்துக்குங்க. இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு 1 மார்க் தான், இதுவும் உங்களுக்கு 1 மார்க் தான், இதுவும் உங்களுக்கு 1 மார்க் தான். ஓகே, அதே போல் லெக்ரான்ஜியன் ஃபார்மேட் T மைனஸ் Vன்றது உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லெக்ரான்ஜியன் கையில் கொடுத்துட்டாங்க, நம்ம லெக்ரான்ஜியன் இப்போ ஃபைன் பண்ணிட்டோம். அதுலேருந்து ஆயிலர் லெக்ரான்ஜ் ஈக்குவேஷனை ஃபைன் பண்ணணும். ஸோ ஆயிலர் லெக்ரான்ஜ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இது ஒரு 1 மார்க்கு, நோட் பண்ணிக்கிங்க. ஆயிலர் லெக்ரான்ஜியன் ஈக்குவேஷன், லெக்ரான்ஜியன் ஈக்குவேஷன் என்னன்னா டோ பை டோ டி ஆஃப் டோ எல் பை டோ தீட்டா டேஷ் மைனஸ் டோ எல் பை டோ தீட்டா ஈக்குவல் டு 0. இதுதாங்க ஆயிலர் லெக்ரான்ஜ் ஈக்குவேஷன். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணிக்கிங்க. இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து டைரக்ட் ஃபார்முலாவே கேட்பாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு லெக்ரான்ஜியன் என்ன, ஆஃப் இன்ட்டு m இன்ட்டு L ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் mgl காஸ் தீட்டா. இது வந்து சிம்பிள் பெண்டுலத்தோடைய லெக்ரான்ஜியன் ஃபார்ம் ஆஃப் மாஸ் m, லென்த் வந்து L இருக்கும்போது. இப்போ டோ எல் பை டோ தீட்டா கண்டுபிடிங்க, ஏன்னா அதான் அங்கே கண்டுபிடிக்கணும். அப்போ ஆஃப் இன்ட்டு m இன்ட்டு L ஸ்கொயர் இன்ட்டு மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டேஷ் பண்ணுறீங்க. அப்போ 2 இன்ட்டு தீட்டா டேஷ். இது ரொம்ப குருஷியலாக பண்ணோம், என்னன்னா இங்கே தீட்டாவே நீங்கள் சேர்த்து பண்ணிவிடுவீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டேஷ் தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இங்கே தீட்டாவும் பண்ணி ஆன்சர் போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. ஓகே, இப்போ 2 கட் ஆகிடும். அப்போ m இன்ட்டு L ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா டேஷ், இது வந்து டோ எல் பை டோ தீட்டா டேஷ். ஓகே, அடுத்து டோ எல் பை டோ தீட்டா மட்டும் கண்டுபிடிங்க. தீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த பார்ட் உங்களுக்கு 0 ஆகிடும், ஏன்னா இது தீட்டா டேஷ் ஸ்கொயரு, பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டான்றதால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். ப்ளஸ் mgl, இங்கே சைன் தீட்டா பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டா பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் தீட்டா வரும். அப்போ மைனஸ் mgl சைன் தீட்டா. ஸோ ரொம்ப முக்கியம், வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவில் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க இதை.
ஓகே. இப்போ பாருங்கள் லெக்ராஞ்சி ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டோ பை டோ டி ஆஃப் டோ எல் பை டோ தீட்டா டேஷ் வந்து எம் இன்ட்டு எல் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா டேஷ் மைனஸ் டோ எல் பை டோ தீட்டா பார்த்தீங்கன்னா மைனஸ் எம்ஜிஎல் அப்போ ப்ளஸ் எம்ஜிஎல் சைன் தீட்டா. ஓகே புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இந்த எம் இன்ட்டு எல் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் தான், ஏன்னா இது ஃபிக்ஸ்டு மாஸ் ஃபிக்ஸ்டு, லென்த் ஆஃப் ஒயரும் ஃபிக்ஸ்டு. ஸோ உங்கள் தீட்டா தான் வெரி ஆகும், ஏன்னா உங்களுடைய ஆங்குலர் வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இப்போ என்னங்க எம் இன்ட்டு எல் ஸ்கொயர் வெளியே எடுத்துருங்க. ஸோ டோ பை டோ டி ஆஃப் தீட்டா டேஷ் வச்சுக்கோங்க ப்ளஸ் எம்ஜிஎல் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ தீட்டா டேஷ் அகைன் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா தீட்டா டபுள் டேஷ் போட்டுக்கலாம். அப்போ எம் இன்ட்டு எல் ஸ்கொயர் தீட்டா டபுள் டேஷ் ப்ளஸ் எம்ஜிஎல் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், எம் இன்ட்டு எல் ஸ்கொயர் டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போது எம்ஜிஎல் டிவைடட் பை எம் இன்ட்டு எல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ எம் கேன்சல், எல் கேன்சல். அப்போ தீட்டா டபுள் டேஷ் ப்ளஸ் ஜி பை எல் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஃபார் த சிம்பிள் பண்டில் ஆஃப் மாஸ் எம் ஆஃப் லென்த் ஆஃப் ஒயர் வந்து எல். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் பாருங்கள், தீட்டா டபுள் டேஷ் ப்ளஸ் ஜி பை எல் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பார்த்து டிக் அடிக்கணும். ஸோ ஜி பை எல் ஸ்கொயர் இருக்கும், நீங்கள் ஜி பை எல் காஸ் தீட்டா கொடுத்தாலும் நீங்கள் மெமரியாக போடக்கூடாது. ஸோ இது நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். புரியுதுங்களா? இதில் என்னென்ன ஐடியா கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதெல்லாமே 1 மார்க் தான். லெக்ராஞ்சியன் ஈக்குவல் டு டி மைனஸ் பி பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது வந்து ஒரு 1 மார்க்கு. அப்புறம் நீங்கள் கைனடிக் எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு எல் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா டேஷ் ஸ்கொயர். அதே போல் பொட்டன்ஷியல் வந்து மைனஸ் எம்ஜிஎல் காஸ் தீட்டா. அதுக்கப்புறம் லெக்ராஞ்சியன் ஃபார்ம், இது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் டெரிவேட்டிவ் ஃபார்ம், இது நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்கும். மொத்தத்தில் 5 1 மார்க் இருக்குது. கூடவே இந்த ப்ராப்ளம் ஒரு 1 ஆஃப் த 1 மார்க். அப்போ மொத்தமாக 6 மார்க் நீங்கள் படித்தா மாதிரி. இந்த ஒரு கொஷினை சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் 6 மார்க் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறேன். வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து புது சப்ஜெக்ட், ரொம்ப படிக்க கஷ்டம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னென்ன ஸ்டேஜஸ் எடுத்து படிக்கணும், எதை படிக்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு படிக்கணும். ஸோ இது எல்லாமே நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் நீட்டாக ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கொடுத்துருக்கோம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எழுதிட்டுருக்கோம். எழுதி முடித்தோடனே உங்களுக்கு நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம். நீங்கள் தயவுசெய்து வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்றதையும் ஒரு விஷயம். நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு சிலவங்க மேக்ஸ் பேசவே பயப்படுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். ஓகே. ஸோ இது என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, லாங் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், ஸ்டடீஸ்லேயே இருங்க. எல்லாமே மேக்ஸ் சோர்ஸ். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்னா உங்களுடைய திங்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே மேக்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே. லாங் டைம் ப்ரிப்பரேஷனில் இருங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஈஸியாக போஸ்டிங் வாங்கிட்டு ஒரு நல்ல பொசிஷனில் போய்ட்டு உட்காரலாம். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, டிஎன்செட் எல்லா டீட்டெயில்ஸும் அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துக்கும் டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். 800 வீடியோஸ் கிட்ட நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ வீடியோஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணி ஃப்ரீ காஸ்ட்டு தான். ஜஸ்ட் நீங்கள் அது எதுக்கும் தனியாக பே பண்ண வேணாம், தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்தாவே போதுமானது. ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நாங்கள் ஆட் பண்ணி விட்டுருவோம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பிஜிடிஆர்பி ப்ராப்ளம் செஷன்ஸ் தனியாக ஒரு கண்டென்ட் இருக்கும். அதில் ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃபைன். தேங்க்யூ.